ஜென்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர் வருகின்ற தமிழ் புத்தாண்டினுடைய பலன், அதாவது பராபவ வருடம் என்று தமிழ் வருஷம் பிறக்கப் போகிறது. பராபவம் என்றால் அதாவது ஆணவத்தை அழித்துவிட்டு நமக்கு ஒரு சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடியது அந்த வெண்பானுடைய பொருள். அதாவது பராபவம் என்றால் ஹியூமிலியேஷன், தட் இஸ் டிபீட். அதாவது ஈகோ ஓவர் கம் பண்ணி நம்மளை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு லெவல் கொடுக்கக்கூடியதுன்றது பராபவம். இப்போ உலக இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த போர்கள் இதெல்லாம் ஒரு வகையான, அதுக்கு தான் பராபவ வருடம் என்ற பொருள் வருகிறது. சரி, பராபவ வருஷத்தினுடைய தமிழ் புத்தாண்டு எப்படி நமக்கு ஏப்ரல் 14 12 ராசிகளுக்கு எத்தகைய அதிருஷ்டத்தை தரப்போகிறது? ஏன்னா வருடத்தை பார்க்கும்போது நம்ம புரிந்து கொள்ளலாம். 60 வருஷங்களில் இந்த 40வது வருடமாக வரக்கூடியதுதான் பராபவ வருடம். அப்போ பராபவ வருடம் என்றது வரும்போது ஒரு போட்டி என்றது இருக்கும் என்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு போட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், யுத்தங்கள் எல்லாம் போய் கொண்டிருக்கிறது. இதில் யாரோ ஒருத்தருக்கு வெற்றி தோல்வி என்பது இருக்கும். அதாவது ஒருத்தர் அங்கே அவமானப்படுவார். அதுதான் பராபவ வருடம் என்பது. 12 ராசிகளுக்கு இந்த பராபவ வருடம் எத்தகைய நன்மைகள் தரப்போகிறது இப்படிதான் நம்ம பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி வரை 12 ராசிகளுக்கு 27 நட்சத்திரங்களுக்கு பராபவ வருடம் என்ன கொடுக்க போகிறது, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நட்சத்திர இயக்கம், நவக்கிரக மண்டலம், மனித இயல்பு, தெய்வத்தினுடைய அருள், இந்த 4 ஒன்றோட ஒன்று இணைந்தவை. உலகத்தில் நடைபெறுகின்ற எல்லா சம்பவங்களுக்கும் கிரகங்களின் நகர்வு என்பது மிக முக்கியமானது. சனி பகவான் உத்திராட்டாதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வந்திருக்கிறாரு. இயற்கையாகவே பாவக்கிரகமாக கருதப்படக்கூடிய சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது நீதிமானாக அவர் இருக்கிறதுனால நிச்சயமான தண்டனைகள் உறுதியே இந்த உலகத்தில் நடக்கும் என்றது. காலபுருஷ தத்துவ ராசிக்கு 10ஆம் வீடாகிய கர்மஸ்தானம், 11ஆம் வீடாகிய லாபஸ்தானம், 12ஆம் வீடாகிய விரயஸ்தானம், இந்த 3 ராசிகளில் 30 வருஷங்களுக்கு ஒரு சமயம் சனி சஞ்சாரம் பண்ணும்போது உலகத்தில் அழிவு என்பது ஏற்படும் என்றது முன்கூட்டியாக நமக்கு புராணங்களில் சொல்லப்பட்டது. அந்த காலக்க கணக்குகளை யாரால மாற்ற இயலாது. கர்மஸ்தானத்துக்கு வரும்போது தான் நமக்கு மகரத்தில் சனி பகவான் கால் எடுத்து வைக்கும் போது தான் நமக்கு கொரோனா என்ற பெருந்தொற்று உலகத்துக்கு வந்திருக்கிறது. அதே சனி பகவான் 2.5 ஆண்டு கடந்து அடுத்து 2.5 ஆண்டு கும்பத்தில் இருக்கும்போது தொடர்ந்து நமக்கு கொரோனா பாதிப்பு இருந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வார்கள், ரஷ்யா உக்ரைன் வார் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த சனி பகவான் அந்த 2.5 ஆண்டு கலந்து விரயஸ்தானமாகிய 12ஆம் வீடு, அதுதான் நமக்கு பிரளயஸ்தானம்னு சொல்லுவார்கள். அதனாலதான் மேனம் என்றது கொடுக்கப்பட்டது. காலபுருஷ தத்துவராசிக்கு 12ஆம் வீடு மீனமாக வருகிறது. மீனம் என்றால் ஜலப்பிரளயத்தால், அதாவது பகவான் பிரளயம் ஏற்படும் போது, ஏன்னா ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை அல்லவா. 6 சாஸ்திரங்களில் ஒன்றாகிய ஜோதிடம் என்பது ஒரு தெய்வீக கலை. ஆக இவங்க சூரிய சந்திராதி கிரகங்கள் இல்லாமல் இந்த பூ உலகத்தில் எதுவும் நடக்காது. காரணம் என்றால் சூரியன் சந்திரன் இல்லாத பூமி இல்லை. ஆக சந்திரன் சூரியனுக்கு உட்பட்ட எல்லா ஜீவராசிகள், இந்த பூமி மேல வாழ்கின்ற சமஸ்த ஜீவராசிகள் இந்த சூரிய சந்திராதி கிரகங்களுடைய கீழே தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஆத்மகாரகனாகிய சூரியன், மனசுக்கு அதிபதியாகிய சந்திரன் அல்லது உடலுக்கு அதிபதியாகிய சந்திரன், இந்த 2 பேர் இயக்கம் என்பது தான் இந்த உலகமே. இதில் மற்ற கிரகங்கள் என்பது
ஏன்னா இயற்கையின் 2 கண்களாக சூரிய சந்திராதி கிரகங்கள் வரும்போது மற்ற கிரகங்கள் அந்தந்த ஒரு மனிதன் ஒரு ஆத்மா இருக்கிறது, அந்த ஆத்மாவுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு உடல் வேணும், உடலுக்காக சந்திரன் வருகிறார், அதுக்கு ஒரு தைரியம் வேணும், அதுக்கு செவ்வாய் வருகிறார், அதுக்கு ஒரு புத்தி வேணும், அதுக்கு புதன் வருகிறார், அதுக்கு ஒரு இன்பம் வேணும், சுக்கிரன் வருகிறார், அதுக்கு ஒரு ஆசைகளை தோண்டப்பட வேண்டும், அதுக்கு ஒரு ராகு வருகிறார், இந்த வாழ்க்கையில என்ன இருக்கிறது என்ற வைராக்கியம் வேணும், அதுக்கு ஒரு கேத்து வருகிறார், இதுக்கு ஒரு அறிவு வேணும், அதனால்தான் குரு வருகிறார். இந்த மாதிரி நவக்கோள்கள் 12 ராசிகள் அமர்ந்து 20 நட்சத்திரங்களில் அமர்ந்து 108 பாதங்களில் இருக்கிறது என்பதுதான் அஷ்டோத்தர சதநாமாவளியாக 108 நாமங்களாக இறைவனை நாம் பார்க்கின்றோம், பாராயணம் செய்கின்றோம். இதுக்கு என்ன காரணம்னா எல்லாம் காலக்கணக்கு. இந்த காலக்கணக்கு யாரு அப்படின்னு சொன்னால் இறைவனுடைய கணக்கு. நமோஸ்வனந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதாட்சி சிரோருபாகவே சஹசிரநாம்னே புருஷாய் சாஸ்வதே சஹசிர கோடி யுகதாரிணே நமக. யுகங்கள் கடந்தாலும் கூட எல்லா காலக்கணக்கு தான். அந்த ஒரு காலஸ்வரூபமாக விளங்கக்கூடிய சூரிய சந்திராதிகளை நாமும் வணங்குகிறோம். ஆக இந்த பராபவ வருடம் என்பது 60 ஆண்டுகள் 60 வருஷங்களில் 40வது வருடமாக வருகிறது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பராபவங்களை கொடுக்கக்கூடியது. பராபவ வருடம் என்றால் நாம் ஏற்கனவே குரோதி வருடம் இது போன்ற வருடங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். வெம்பா ஒருபாடு, அதாவது வெம்பா நமக்கு இடைக்கால சித்தர் சொல்லியிருந்தாலும் கூட அந்த வருஷத்தினுடைய பதத்திலேயே நமக்கு மீனிங் வந்துடும். குரோதி வருடம் என்றால் குரோதம் தலை விரித்தாடும். பராபவ வருடம் என்றால் ஒவ்வொரு இடத்துல பராபவங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆக வருடம் பூரா இப்படியே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கு வரும். 12 ராசிகள், சில ராசிகளுக்கு பராபவம் ஏற்படலாம், பல ராசிகளுக்கு அந்த பராபவத்தை தாண்டி அவங்க இறை உணர்வோடு செயல்படலாம். இது போன்ற நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆக இந்த பராபவ வருடம் என்பது நமக்கு ஒரு ஆணவத்தை அழித்து ஒரு ஏமாற்றத்தை நமக்கு ஒரு எல்லாம் இருக்கும் என்ற ஒரு ஈகோ, அந்த ஈகோன்னு ஓவர் கம்மிங் ஈகோ பண்ணக்கூடிய ஒரு சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் அதனுடைய மீனிங். ஆக 12 ராசிகளுக்கு எத்தகைய கடகராசி அன்பர்களுக்கு பராபவ புத்தாண்டு எத்தகையான மகத்தான ராஜயோகத்தை தரப்போகிறது. இது எதுக்கு நாம கேட்டோம்னா, என்ன சார் நீங்க எடுத்தாலே ராஜயோகம்னு சொல்றீங்க, எங்களுக்கு எந்த ஒரு நன்மை நடக்கவில்லை. ஆமாங்க, கடந்த 2.5 ஆண்டு காலமாக பயங்கரமான சோதனைகள், அஷ்டமசனிக்கு அப்புறம் கூட கடகராசிக்கு தேரவில்லை. ஏன் தேரவில்லை என்றால், ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானே போய் விரயத்தில் இருக்கிறார் இல்லைங்களா. அப்போ எப்படி நமக்கு இது பண்ணோம், யோகம் தரும். பாக்யாதிபதி மறையக்கூடாது அல்லவா. அதுவும் பாக்யாதிபதி போய் மிதுனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. மிதுனம் என்பது என்ன, ரெட்டை ராசி. ரெட்டை ராசியில் இருக்கிறது, ரெட்டை ராசிகள் மிதுன ராசி இருக்குது, கன்னி ராசி இருக்குது, தனுசு ராசி இருக்குது, மீன ராசி இருக்குது. இந்த 4 உபய ராசிகளில் மிக கொடுமையான ராசின்னா மிதுன ராசி தான். ஏன்னா அது ட்வின்ஸு, சிம்பிளே ட்வின்ஸு. அங்கே நடக்கலாம், நடக்காமல் போகலாம். இப்போ நீங்கள் பாக்யாதிபதி போய் 12ல் மறைஞ்சிருக்கிறான்னா பணம் வரலாம், வராட்டி போகலாம். ஸோ 2 நிலைகள். அதனால்தான் ஜெமினி ரொம்ப ஜாகிரதையாக பார்க்கணும் நம்ம. இப்போ அந்த இடத்துல நமக்கு எந்த கிரகம், ஏன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கு ஜெமினி எந்த மிதுன ராசி எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்துக்கு தாக்கம் உண்டு. இப்போ சிம்மராசி நம்ம ஓஹாஹோன்னு சொல்லுவோம். சிம்ம லக்னத்துக்கு பொறுத்தவரை அவர் 11ஆம் வீடாக வராரு. நிறைய பேருக்கு மூத்த சகோதரர்கள் இழப்பு கொடுக்குது. கன்னிராசிக்கு பொறுத்தவரை தொழில் நிறைய பேருக்கு 2-3 தொழில் பண்ணுது. ஏன்னா அது உறுதியாக கொடுக்கக்கூடியதான ட்வின்ஸ் தான். இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவரும் 15/6 பிறந்திருக்கிறாரு. அவரும் மிதுனத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எண்ணங்களை மாறிவிடும். மல்டிபிள் பர்சனாலிட்டி, ஒரு நேரம் இருக்கிறது மறுநேரம் இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும் எண்ணங்கள். அந்த மாதிரி நிறைய மிதுன ராசி பொறுத்தவரை ரொம்ப ஜாக்கிரதை இருக்கணும். மிதுன ராசியில் சுக்கிரன் வந்துச்சா
ஒன்றுக்கு மேற்பட்ட தாரங்களை திருமணங்கள், இந்த மாதிரி பல நிலைகளை கொடுக்கும் அது. அதனால தான் மிதுன ராசி பொறுத்தவரை நம்ம எந்த லக்னத்துக்கு அது என்ன பாவம் வருதுன்றது பொறுத்து. இப்போ விருச்சிக லக்னம் இருக்குது, 8ஆம் வீடு வருது, ஆயில் உறுதிப்படுத்தலாம், உறுதிப்படாமல் போகலாம். அதனால தான் மிதுன ராசியில் உள்ள பர்டிகுலர்லி சனி பகவான் மிதுனத்தில் வந்துச்சா உடனடியாக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஏன்னா சனி பகவான் மிதுனத்தில் வந்துச்சுன்னா ஆயுள் வந்து நிர்ணயிக்கப்படாமல் போயிடும். ஸோ திடீர்னு ஆபத்துகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகம் மிதுனத்தில் அமரும் போது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பர்ஃபெக்டாக இல்லை என்றால் மிதுனம் நம்மளை ஏமாற்றி விடும். இது உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய சமாச்சாரம். பர்டிகுலர்லி உபய ராசிகள் 4 இருந்தாலும் மற்ற ராசிகளில் கூட நமக்கு பாதிப்பு கொடுக்காது. ஆனால் மிதுனம் என்றது டெஃபினட்டாக 100 and 200% டெஃபினட்டாக பாதிப்பு கொடுக்கும். கடக ராசி பொறுத்தும் வரை இப்போ என்ன நடந்திருக்குது, லட்சியத்தை நோக்கி செல்கிறார்கள். லட்சியத்தை நோக்கி செல்கிறார்கள்னா அது நண்டு ராசி, பக்கவாட்டில் செல்லக்கூடிய ராசி. மற்றதெல்லாம் முன்னும் பின்னும் நகரக்கூடிய ராசிகள். இது மொத்தம் பக்கவாத்தில் நடக்கும். ஆனால் பிடிச்சா நண்டு பிடி மாதிரி பிடிச்சிக்கும், விடாது. அதனால தான் ஒரு லட்சியத்தை நோக்கி அவங்க செல்றது என்பது உறுதியான உண்மை. அந்த லட்சியத்தை ஈடேறும் வகையில் இப்போ இந்த வருஷம் அவங்களுக்கு அமைப்போகுதுக்காக ஜென்மத்திலேயே குரு வருகிறார் உச்சத்தில். பாக்கிய அதிபதி உச்சம் அடையும் போது பாக்கியம் உச்ச நிலைக்கு வரும். நீங்கள் செய்யும் தொழிலை எதிர்பாராத அதிருஷ்டங்களை தேடி வரும் என்பது உறுதியான உண்மையாகிறது. ஆக கடகராசி பொறுத்தும் வரை, கடக லக்னம் பொறுத்தும் வரை ஜென்மத்தில் குரு வருது என்பது உச்சக்கட்ட யோகம். ஏன்னா சந்திரன் வீடு நண்பனுடைய வீட்டில் குரு பகவான் வர்றார். குருச்சந்திர யோகம்னு சொல்லக்கூடியது கஜகேசரி யோகத்துக்கு உண்டாகின அமைப்பது. ஆக எங்கிருந்தாலும் அவங்க குரு உச்சத்தில் வரும்போது மிகப்பெரிய உயர்வான நிலைகள் நிச்சயமாக பெறுவார்னு மாற்று கருத்து இல்லை. தனாதிபதி 2 சூரியன், தகப்பனாரே ஒரு மிகப்பெரிய நல்ல யோக நிலை உண்டாக்குவார். ஏன்னா சூரியன் பலமாக இருந்த பட்சத்தில். 3 புதனுடைய யோகம் என்றது யோகம் கொடுக்கும். ஆனால் இப்போ நம்ம கடகராசி பொறுத்து வர அஷ்டமசனி விட்டாச்சு, பாக்கியத்தில் சனி என்ன செய்கிறாரு, பாக்கியத்தில் சனி நமக்கு நன்மை தரதில்லை. ஏன் தரதில்லை என்றால் அஷ்டமாதிபத்தியும் சம்பந்தப்படுவது. கெட்ட ஸ்தானம் சம்பந்தப்படும் போது நல்ல பலன்கள் எப்படி கொடுக்க முடியும்? ஏற்கனவே பாவக்கிரகம் அவர், நல்லது கொடுக்கறதுக்கு வழி விடாது. அப்போ என்னதான் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நிலை. ஏன்னா உத்திராட்டாதில் உட்காந்துருக்கிறார் அவர் பாக்கியாதிபதி. ஸோ நிச்சயமாக நன்மை தரும். பாக்கியஸ்தானத்தில் மிகப்பெரிய போராடி ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதாவது சனி பகவானா நம்ம யூ வில் பி ரெடி ஃபார் லெசன்ஸ், பட் சக்ஸஸ் வில் பி தேர் ஆல்வேஸ். பட் யூ ஹாவ் டு ஃபைட், தென் ஓன்லி யூ வில் கெட் சக்ஸஸ். ஏன்னா அவர் எது கொடுத்தாலும் படிப்பினை தந்து தான் நமக்கு யோகத்தை தருவார் என்றது உறுதி. ஸோ நிச்சயமாக அந்த படிப்பினைகள் எல்லாம் கற்றுக்கொண்டதுனால ஒரு நல்ல மனுஷனை உருவாக்குறாரு. ப்ரைஸினுடைய வேல்யூ, பணத்தினுடைய மதிப்பு. ஏன்னா கண்ணு முன்னா நமக்கு தெரியாமல் கண்ணா பின்னமாக செலவு பண்ணி இப்போ காசுக்காக நம்ம அலைய வேண்டிய சூழ்நிலை வருது இல்லையா. முதல்ல நம்ம பணம் கூட எண்ண மாட்டோம். இப்போ கொடுத்த 1000 ரூபானே 10 தடவை எண்ணுறோம். ஏன்னா இதில் ஒரு நோட்டு ஒட்டிட்டு அதிகமாக போயிடுமா இல்லை கம்மியாக வந்துடுமா பயம். ஏன்னா ஏற்கனவே பணம் நம்மளை பதம் பார்த்தியாச்சு. ஸோ மிகப்பெரிய ஒரு அனுபவம். ஸோ அது நம்ம பார்த்தே ஆக வேண்டிய சூழ்நிலை. செவ்வாய் பலமான கிரகம், 10ல் செவ்வாய் பலமான ஒரு நிலை அடுத்து வராரு. அவங்க தொழில் ஸ்தானாதிபதி இப்போ பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். ரொம்ப நல்ல நிலை, அதிருஷ்டமான நிலை கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிலைகள் கடகராசி பொறுத்தும் வரை நமக்கு அமைய போகிறது. அது மட்டும் இல்லாமல் பாக்கியாதிபதி குருவே இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து பணம் வரும், வெளிநாட்டிலேருந்து வருமானம் வரும். இப்போ வெளிநாட்டு நிலைகள் நம்ம பார்க்குறோம். வெளியூர் ஆனாலும் வெளி மாநிலம் ஆனாலும் கடகராசி பொறுத்தும் வரை பாக்கியாதிபதி 2 நிலையில் இருக்கிறதுனால கொடுத்தா கொடுப்பார், இல்லைன்னு இல்லை. நன்மை நடந்தாலும் அடுக்கடுக்காக நடக்கும், தீமை நடந்தாலும் அடுக்கடுக்காக நடக்கும். அந்த மாதிரி நிலை தான் இப்போது வந்திருக்குது. ஸோ நிச்சயமாக நமக்கு இனிமே நன்மைகள் மட்டும்தான் நடக்கும், தீமைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராசிக்கு யோகாதிபதி யார்? செவ்வாய். 5, 10 கூடையவனாக ராஜயோகம் தரக்கூடிய கிரகம். அவரை பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அடுத்து கர்மஸ்தானத்துக்கு வருகிறார். நல்ல யோக நிலை. இனி கடகத்துக்கு கவலைகள் மறைந்த கூடிய நிலைகள் என்பது. ஏன்னா நமக்கு என்னென்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள், நாம் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொன்னது, குடும்பத்தில் கருத்து வேறுபாடு, பல தொந்தரவுகள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க.
எங்கே போனாலும் நம்மளுடைய செல்வாக்கு அல்லது சொல்லுவாக்கோ யாரும் மதிக்கவே இல்லை. நம்ம மனுஷனாவே பார்க்கல. ஃபஸ்ட்டு மனுஷனை பார்த்தா தானே மரியாதை கொடுக்கறதுக்கு. முதல்ல மனுஷனாவே பார்க்கல, யாரோ வந்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ அவங்களே நம்மளை கூப்பிட்டு பேசக்கூடிய நிலை என்பது ஏற்படும். முயற்சிகள்னு எடுத்தீங்களா, நீங்கள் பண்ணாத முயற்சி கிடையாது. பகல் இரவும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பலன் கிடைக்கவில்லை என்ற மனவேதனை இருந்திருக்குது. காணல கண்ணீர் மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து கசப்புகளை நோக்கி சென்று விட்டது. மனசாந்தி இல்லை, குடும்பத்தில் அமைதி இல்லை, பல பிரச்சனைகள், பல தொந்தரவுகள், பிள்ளைகள் வழியே பல எதிர்பாராத விரயங்கள், ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வந்து வட்டி கொடுக்க முடியவில்லை, நமக்கு வர வேண்டிய யாரோ கொடுக்க மாட்டேங்கிறா, நமக்கு வர வேண்டிய முற்றிலும் கொடுக்கறது இல்லை, ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. ஆனால் நாம் கொடுக்க வேண்டியும் நம்மளை விட மாட்டேங்கிறா, தொடர்ந்து தொல்லை பண்ணுறான், பல பிரச்சனைகள் உருவாக்குறான், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை முற்றிலும் மாறிவிடும். சம்மந்தம் இல்லாத வழக்குகள், வாஜ்யங்கள், கோர்ட்டு பிரச்சனை இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. எதுக்கு வருதே நமக்கே தெரியல. எல்லாம் நீக்கிவிடும். கூட்டு தொழில் பிரச்சனை, கொடுக்கல வாங்கல பிரச்சனை, ஏற்கனவே நல்ல வருமானம் வரும்போது கண்மூடித்தனமாக கொடுத்துட்டோம், இப்போ நமக்கு வேணும் போது அவன் தரமாட்டேங்கிற பல பிரச்சனைகள் மாறிவிடும். இருக்கிறது பூரா இருப்பு காலி, கையிருப்பு காலி, வருமானமே இல்லை. என்ன பண்ணணும்? பல பிரச்சனைகள். எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்க முடியும்? வாங்கினவங்ககிட்ட திருப்பி வாங்க முடியாது. புது ஆள் எத்தனை பேர் கிடைப்பாங்க? கிடைக்க மாட்டாங்க. பல பிரச்சனைகள். ஆக திண்டாடும் வண்ணம் நம்மளோட சூழ்நிலை கொண்டு போயிருக்குது. மாறிவிடும். இனிமே தொட்டதை பூரா தொழில். நம்ம ஒரு தொழில் எதிர்பார்த்தா 2 தொழில் வரும். ஒரு பக்கத்துலேருந்து பணம் வரும், எதிர்பார்த்தா 2 பக்கத்துலேருந்து பணம் வரும். அந்த மாதிரி ஒரு நிலை என்பது உருவாக்கப்படுகிறது. ஆக கடகராசி என்பதை பொறுத்தவரை புனர்பூசத்தில் பிறந்தவங்க, குரு பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்யாதிபதியாக வர்றதுனால தான் மிகுந்த நன்மை. பாக்யவான் எதிர்பாராத அதிருஷ்டத்தை தள்ளி தரும். போஷத்தில் பிறக்கும் போது சனி பகவான் நட்சத்திரம், சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கே. கடகத்துக்கு 8, 9 ஆதிபத்தியம் பெறுகிறான், 7, 8 ஆதிபத்தியம் பெறுகிறான். ஸோ நல்ல யோகம் நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும் என்றதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ பாகிஸ்தானத்தில் அமர்வதனால மிகுந்த நன்மைகள். ஒரு 7, 8 இருக்கும்போது நமக்கு நன்மை தரலாம், நம்ம கூட கேந்திராதிபத்தியம் தர முடியாத ஒரு அவல்நிலை. அதனால தான் மிதுன ராசி, அதாவது கடகராசி பொறுத்தும் வரை மிகுந்த ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது பராபவனுக்கு அப்புறம் வருகிறது. அதுக்கப்புறம் கடகராசிக்கு வந்து ஜென்மத்தில் குரு உச்சம், அதுக்கப்புறம் 2வது வீட்டில் மறுபடியும் குரு வரார், மறுபடியும் ஜென்மத்துக்கு வரார். ஆக 3 நிலைகள் முற்றிலும் உங்களுக்கு வந்து கடகராசி நம்மளுக்கு மிகுந்த ஒரு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது. ஏன்னா உங்களுக்கு பாக்யாதிபதியாக வர்றதுனால மிகுந்த நன்மைகள் அள்ளித்தருவத மாற்று கருத்து இல்லையா. ஆக போஷத்தில் பிறந்தவங்களுக்கு பயங்கரமான ராஜயோகம் தரக்கூடிய நிலை என்பது உறுதியாகிறது. அது போலவே ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால கடகராசி பொறுத்தவரை 3, 12 கூடையவனாக மறைவு ஸ்தானங்களாக இருக்கிறதுனால வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு, வெளிநாட்டு கொண்டு போகும் ஜென்ரலாமே ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்புக்காகவோ வேலைக்காகவோ கொண்டு போயிடும். அப்போ 3, 12 கூடையவனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு எதிர்பாராத தனயோகம் என்பது உறுதியாகிவிடும். ஆக 3 ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல அதிருஷ்டம். கடகராசி பிறந்தவன் பெரும்பாலும் வழிபாடுகள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு தாயன்றத வழிபாடு, அம்பாள் அனுகிரகம் என்பதை நம்ம வழிபாடு பண்ணணும் ஃபஸ்ட்டு. மிதுனத்தை, அதாவது புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு ராமர் வழிபாடு, வேறு மாற்று கருத்து இல்லை. ராமர் வழிபாடு, நாராயண விஷ்ணு பெருமாள் வழிபாடு நம்ம பண்ண வேண்டும். பூசத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயுதங்களை தரித்த அம்பாளை வழிபட வேண்டும், அதாவது காமாட்சி, மீனாட்சி அம்மனை வழிபட வேண்டும். அடுத்து நமக்கு ஆயில்யத்தில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம் கடகராசியில் வருகிறது. நாராயணி, வாராகினி, பிரித்யங்கரா தேவி போன்ற தெய்வங்களை வழிபட வேண்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நட்சத்திரத்தை அடிப்படையில் மாறிவிடும் ராசியில் இருக்கும்போது. இந்த ராசிக்கு பொதுவாக கடகராசி என்னும்போது அம்பாள் தான் வழிபட வேண்டும் என்றது பொதுவானது. நட்சத்திர இயக்கம் பொறுத்த வரை மாறிவிடும். ஸோ எந்த தெய்வங்களை நம்ம வழிபட வேண்டும் என்ற கருத்தினை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு அந்தந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ற தெய்வத்தை வழிபாடு செய்தால் அனுகிரகம் என்பது கிடைக்கும். ஸோ இந்த வகையிலும் நம்ம செயல்படும் போது இந்த பர்டிகுலர் காலகட்டம், அதாவது 1 வருஷம் பராபவ ஆண்டு மிகப்பெரிய யோகங்கள் அள்ளித்தரக்கூடியதாக கடகராசி அன்பளுக்கு அமைய போகிறது. சர்வேஜனா சுகினோ பவந்து.